Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கு. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியில முடியும். எல்லா காரியங்களும் கோணலும் மாணலுமா இருக்கும். வாழ்க்கை ஒரு ஒழுங்கில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும். கை வைக்கிற காரியங்கள்லாம் நஷ்டத்துல போய் முடியும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பாதியில நின்று போய்விடும். காரணம் தெரியாது, ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு தெரியாது. சத்துருவான் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையை தாறுமாறாக்கி கோணலும் மாணலும் ஆக்கி சேதப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கத்தை முடக்கி ஒரு மூலையில உட்கார வைக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையின் வல்லமையினாலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை என்ன செய்வேனா? செவ்வையாய் மாற்றுவேன். இதுவரைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கோணலும் மாணலுமா இருக்குதா? தடையா இருக்குதா? நடக்க முடியாம அப்படியே போட்டது கிடப்புலே கிடக்குதா? ஏன் ஆண்டவரே நீங்க கலங்கி நிக்கிறீங்களா? ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன், அதுக்கான முயற்சி எடுக்கிறேன், அதுல நின்று போச்சு. பிள்ளையோட திருமண காரியத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறேன், அது எங்கேயோ வழி மாறி போயிடுச்சு. படிப்புக்காக ஒரு முயற்சி எடுக்கிறேன், தடையாகி போச்சு. இப்படி வேலைக்காக ஒரு முயற்சி பண்ணுகிறேன், முயற்சி பண்ண தோல்விதான் வருது. ஒரே கலக்கம் இல்லை உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் முன்னாடி போறேன்பா. நீ இது வரைக்கும் போய் தடைப்பட்டு நின்று, இது வரைக்கும் நீ ஓடி போய் கோணலாய் போன காரியங்கள் இதெல்லாத்த நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? செவ்வையாய் மாற்றி போகிறேன். இது வரைக்கும் நீ முன்னாடி போன, எதுவும் நடக்கல. இப்ப நான் உனக்கு முன்னாடி போறேன். நான் போனா என்ன செய்வேன் தெரியுமா? கோணலாய் கிடக்கிற உன் வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்களை எல்லாம் செவையாய் மாற்றி நீ சுதந்திரத்துக் கொள்வதற்கு உனக்கு உதவி செய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்க பலத்தினால நீங்க ஓடி இருக்கலாம், உங்க திறமையால சாதிச்சிடலாம் நீங்க ஓடி இருக்கலாம். இல்ல என்னால முடியும் பிரதர், நான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆள் தான், உங்க மேல இருக்கிற ஓவர் கான்பிடென்ட்ல நீங்க ஓடி இருக்கலாம். கடைசியில எல்லாமே கோணமாலாம் நிற்கும். ஏன்னு தெரியாம குழம்பி உட்காந்துருப்பீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் முன்னாடி வா, நான் உனக்கு முன்னாடி போய் அங்க இருக்கிற எல்லா கோணலெல்லாம் சரி பண்ணி செவ்வையாக்கி நீ கடந்து போவதற்கான ஒரு அழகான பாதையை உண்டாக்குகிறேன்னு சொல்றார். அவ்வளவு சந்தோஷம் இல்லை? கவலைப்படாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள், கோணல் மாணல்கள், இது வரைக்கும் சீர்படுத்தப்படாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செவையாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி நாட்களை கட்டிட போறார். ஒன்னே ஒன்று நீங்க செய்யணும். அப்பா, நீங்க எனக்கு முன்னாடி போங்க. இது வரைக்கும் நான் போய் பார்த்தேன், எல்லாம் கோணலாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் போல, நீங்க போங்க. நீங்க போய் செவைப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையே, உங்க காரியங்களே, உங்க திட்டங்களே, உங்க செயல்களை, உங்கள் வியாபாரத்தை, பிள்ளைகள் காரியம், ஊழியம் எல்லாவற்றையும் அப்பாவுடைய கையில் ஒப்பு கொடுத்துருங்க. இன்னிலிருந்து எல்லாவற்றையும் அவர் செவையாய் மாற்ற போகிறார். சுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கோணல் மாணலான காரியங்களை சத்துரு ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் நீர் அவர்களுக்கு முன்பாக சென்று அவைகளை செவையாய் மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.